காதல்ன்ற பேர்ல உங்க பையன் அநியாயமா அழிச்சிட்டான். எங்க குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் போச்சு. அவனை சும்மா விட மாட்டான். அவனுடைய ஜாதகத்தை கணிச்சதே நான் தான். ஜாதகம் கணிச்ச என் கையால அவனுக்கு காரியம் செய்ய முடியாது. அவனோட விதியை மாத்துறதுக்கு என்னால முடியாது. அவமானப்பட்டு வந்து நிக்கிற உங்களுக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. வேண்டாம், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வாங்கட. நாங்க அவனை விட மாட்டோம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வயிறு நிறையறதால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு வேலைக்காரியா இல்ல, அம்மாவை இழந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாத்தான். உன்னோட பாசம் கூட அவனை திருத்தல. அவனோட விதியை திருத்தறதுக்கு வழுதூர் அவனால கூட முடியல. அப்புறம் எப்படி உன்னால முடியும்? அம்மா மகமாயி, டேய், நீ ஒரு காலம் உருப்படவே மாட்ட. இங்க பாருடா, நான் ஒரு வேலைக்காரியா இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன ஒண்ணுமே நடக்கலங்கறியா? ஒண்ணு நடக்கல. டேய், எனக்கு ஒரு அக்காவும் 3 பசங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் இந்த வீட்ல இருக்கேன்னா, நீ திருந்தி நல்லவனா வாழறத பாக்கிறதுக்காக மட்டும்தான். இல்லடா, நீ உருப்படவே போறதில்ல. டேய், நம்ம உறவு முறிஞ்சிருச்சு. நான் போறேன்டா. இனிமே இங்க வரமாட்டேன். ஆண்டி. ஐயோ தோடா, நீ இனிமே என்ன ஆண்டின்னு கூப்பிட வேண்டாம். வேலைக்காரி நளினி, வேலைக்காரி நளினி. நீ அப்படி கூப்பிடுறதுக்கு நான் இனி இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அம்மா, அம்மா, என்ன? ஆமா, உங்க அக்காவோட பொண்ணுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகிங்க தானே? மூத்தோட பேசாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அதுக்கப்புறம் இங்க சண்டை போட்டு போக மாட்டீங்கல்ல? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இத சொல்லி இருந்தா நடக்க போறது இல்லன்னு தெரிஞ்சிருந்தாலும் என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். இப்ப என்ன மனசுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஆனா அன்னைக்கு நீ இந்த அளவுக்கு பொறுக்கியா இருக்கலையே. தாயே மகமாயி, இவனுக்கு நீதான் நல்ல புத்திய கொடுக்கணும். மகமாய்க்கு இங்க எந்த வேலையும் இல்ல. எல்லா மனுஷங்களோட பிரச்சனை தான். இப்போதைக்கு நீங்க என்னோட பிரச்சனைகள்லாம் பார்த்து இங்கே இருந்தா போதும். காலையில இருந்து நீ ஒண்ணு சாப்பிடல. சாப்பிடலாம்.